யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. செவ்வாய்க்கிழமையில் தெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். கழுத்து பகுதி, வயிறு பகுதி சிறு உபத்திரமும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தொலைதூரத்தில் இருந்தாலும், குடும்பத்தை விட்டு தொலைதூரத்தில் பிரிந்திருந்தாலோ, வேலை அமைப்பில் இருந்தாலும் பெற்றோர் பெரியோருடன் வாரம் வாரமோ அல்லது தினம் தினமோ வீடியோ காலிலோ அல்லது அலைபேசியிலோ கூப்பிட்டு கனிவாக பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். துணை அல்லது துணைவியாரிடத்தில் அவர்கள் இதை செய்தார்கள் அதை செய்தார்கள் என்று குடும்பத்தினருடனும் கலந்து ஆலோசிப்பது, பிள்ளைகளும் உங்களுடைய துணை அல்லது துணைவியாருடன் மனம் வேறுபடுவது உங்களுக்கு எதிர்காலத்தில் பல கஷ்டங்களை உருவாக்கிவிடும். உங்களுக்குள்ளான பிரச்சனையை உங்களுக்குள்ளாக பேசி தீர்த்து கொள்ளுங்கள். குடும்ப உறுப்பினரிடம் பேசுவது தேவையில்லாத மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படும். பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசி யார் என்று பார்த்தால் துலா ராசிக்காரர்கள். வேற்று மதத்தினர் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கும் அவர்களுக்கும் விட்டு விட்டு போறது நன்மை ஏற்படுத்தி தரும். நண்பர்களுக்காக நல்ல நண்பர்களை பகைத்து கொள்ளாதீர்கள். அதே போல் உடைமைகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பதும், முதலீடுகள் விஷயத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பதும் துலா ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியம். புதன்கிழமையில் மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் உணவு தானத்துடன் எலுமிச்சைப்பழ ஊறுகாவோ அல்லது எலுமிச்சைப்பழ ஜூஸோ கொடுப்பது விரயங்களிலிருந்து காப்பாற்றும். பெற்றோர் பெரியோருடன் தர்க்கங்கள் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள்.